நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன்னிடம் உன் வாழ்க்கையை பற்றி சொல்லப் போகிறேன். அப்பா சொல்வதை முழுமையாக கேள். இத்தனை காலங்கள் உனக்கு துரோகம் செய்தவர்களை மட்டும்தானே நீ பார்த்திருப்பாய். முதல் முறையாக உன்னுடைய காதலை நீ பார்க்கப் போகின்றாய். உண்மையான அன்பை நீ உணரப் போகின்றாய். துரோகம் இல்லாத அன்பு என்றால் எப்படி இருக்கும் என்று தெரிய போகிறாய். இன்று அதற்கான நாள்தான் என்று உன்னிடம் நான் பேசப் போகிறேன். துரோகங்களை பார்த்து பார்த்து வாழ்க்கையின் அடுத்த நாளை பார்க்கும் பொழுது வெறுப்பாக இருக்கும் உன்னிடம் உன்னுடைய நாள் ஒவ்வொன்றும் இனிமையாக இருக்கும் என்பதை உன்னிடம் சொல்ல வந்தேன். எப்பொழுது நாள் விடியும் என்று நீ காத்திருப்பாய். இத்தனை நாட்கள் ஏன் சாயப்பா எனக்கு நீங்கள் விடியல் தருகிறீர்கள்? விடிந்தாலே அந்த நாளை பார்த்து எனக்கு பயமாக இருக்கிறது என்று நீ சொல்வாய் அல்லவா? இனி எப்பொழுது விடியும் என்று அந்த நாளுக்காக நீ காத்திருப்பாய். அப்படி ஒரு இன்பத்தை உன் வாழ்நாளில் நீ அனுபவிக்கப் போகிறாய். தெய்வத்தின் காதலை பார்த்து பார்த்து இப்பொழுது நீ உண்மையான காதலை பார்க்கப் போகின்றாய். எனக்கு நீ நல்லது செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, தீமைகள் செய்யாமல் இருந்தாலே போதும். நல்லது என்றால் என்னுடன் கூட்டம் கூடியும் எனக்கு ஒரு கஷ்டம் என்றால் அந்த கூட்டம் செல்லும் இடமே தெரியாமல் இருக்கிறது. ஒரு நாள் கூட எனக்கு ஆறுதல் கூறக்கூட யாருமே இல்லை. என் துணையும் எங்கோ இருந்து வருகிறார் என்று எத்தனை வேதனைப்பட்டாய். இப்பொழுது உண்மையான காதலை கொண்ட ஒரு நபரை நான் அனுப்பப் போகிறேன். உன் வாழ்க்கைக்காக அந்த நபர் உன்னிடம் இருக்கும் அன்பான இதயத்தை பெற்றுக்கொண்டு உன் ஆறுதலுக்காக தன் தோல்விகளை கொடுத்து தோள்களை கொடுத்து அவருடைய காதலை உனக்காக கொடுத்து அன்பாகவும் ஆதரவாகவும் உன்னை பார்த்து கொள்வார். அவரிடம் இருக்கும் இனிமையான நாட்களை உனக்காக கொடுத்து உன்னிடம் இருக்கும் சோகமான நாட்களை எடுத்து தூரப் போகிறார். உனக்கு ஆறுதலாக இருக்கும் நபர் யார் என்று தானே இப்பொழுது கேள்வி எழும்புகிறது. அதை நான் இப்பொழுது சொல்ல மாட்டேன். உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரப்போகிறது என்று சொல்லத்தான் உன் சாயப்பா நான் இங்கு வந்தேன். அது யார் எப்பொழுது வரும் என்று அந்த நாள் உன் அருகில் வந்த பிறகு உன் சாயப்பா நான் சொல்வேன். அதுவரை பொறுமையாக கவலைப்படாமல் காத்திரு. உன் வாழ்க்கையில் ஒளிவட்டம் தெரியும். உன் வாழ்க்கையில் நீ வெளிச்சமான நாளை நீ பார்க்க போகிறாய். உன் வாழ்க்கையை சீரமைத்து விட்டேன், எதுவும் தூரமாக இருக்கிறது என்று வேதனைப்படாதே. உன் வாழ்க்கை பத்திரப்படுத்த உன்னுடன் நான் இருக்கின்றேன் என்ற நம்பிக்கையில் பொறுமையாக காத்திரு. உனக்கு நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.